தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இனி நற்செய்தியின் இறுதி வசனங்களை படிக்கின்ற பொழுது, கடவுளின் அரசுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுடைய மக்கள் கதிரவனை போல ஒளி வீசுகின்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அழகை சார்ந்தவர்கள் புறம் தள்ளப்பட்டு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கின்ற தீச்சூளையிலே ஒதுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாம் தீச்சூளையில் தள்ளப்படுவதற்கல்ல, மாறாக கதிரவனை போல ஒளி வீசுகின்ற மக்களாக வாழவே இறைவன் ஆசைப்படுகின்றார். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது, பாவிகள் அழிந்து போவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் மனம் மாறி வாழ்வை பெற வேண்டும் என்பதல்லவா என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இயேசு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். அன்பு சகோதரமே, நமக்கு ஊமை தெரியும். இந்த ஊமையிலே இயேசு சொல்லுகின்ற பொழுது, நல்ல விதை விதைக்கப்படுகின்றது, களைகள் முளைத்தெழுகின்றன, வேலையாட்கள் வந்து உரிமையாளர் கேட்கிறார்கள், நீ நல்ல விதை அல்லவா விதைத்து, இங்கே களை எப்படி தோன்றியது என்கிற போது, உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பகைவன் விதைத்து விட்டான் என்று சொல்லி இயேசு சொல்வதாக இருக்கும். இந்த இடத்துல அதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது, விதைப்பவனை பற்றி இயேசு சொல்லுகிறார், விதையை பற்றி பேசுகின்றார், நிலத்தை பற்றி பேசுகின்றார், அறுவடையை பற்றி பேசுகின்றார். ஆனால் அங்க உறக்கத்தை பற்றி இங்கே இயேசு பேசவில்லை. இதிலே இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இந்த உலகிலே நன்மைகளும் தீமைகள் நிறைந்திருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற போராட்டத்திலே நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நன்மையின் மக்களாக வாழவும், சாத்தானை புறக்கணிக்கவும் பழகிக் கொள்கிற நேரத்தில் நம்மிடமோ பிறரிடமோ இருக்கின்ற குறைபாடுகளை சுட்டி காட்டி குற்றப்படுத்தி கூனி குறுகி வைக்க கூடாது என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை இயேசு இங்கே சொல்லி காட்டுகின்றார். அதே போல நம்மிடமும் நம்முடைய பலவீனத்தினாலோ இயலாமையினாலோ அல்லதோ நம்மை அறியாமல் சாத்தான் நம்மிலே விதைக்கப்பட்ட நம்முடைய பாவ காரியங்களை நினைத்து குற்றப்படுத்தி கூனி குறுகி போவதற்கு பதிலாக 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற பொழுது பவுல் ஜெபிப்பார் அல்லவா, இதோ என்னிடம் இருக்கின்ற பலவீனத்தை எடுத்து போட்டு விடும்படி என் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன் என்று சொல்லி அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து அது அவருடைய துணையோடு எதிர்த்து போராடுகின்ற பொழுது இறைவன் சொன்னது, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும். ஆண்டவர் நம்முடைய குறைபாடுகளை எடுத்து போடுவார். அதே போல பிறரிடம் இருக்கின்ற குறைபாடுகளை மட்டுமே சுட்டி காட்டுவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் செய்த குறைபாடுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை நல்மனதோடு அதை அவர்களை திருத்துகின்ற விதத்தில் அமைந்ததென்றால் நல்லது. ஆகவே 2வது பாடம், குறைபாடுகளை சுட்டி காட்டாதீர்கள், குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற நிலை. 3வது, இங்கே விதைப்பவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2 விதமான விதைப்பை பற்றி சொல்லப்படுகிறது. நல்லதை மானிட மகன் விதைக்கின்றார், தீயதை பகைவன் விதைக்கிறான் என்று சொல்லி. அன்பு சகோதரமே, இந்த இடத்தில் இறைவன் நம் உள்ளத்திலே விதைக்கிற நன்மைகளையும் பகைவன் அழகை நம் உள்ளத்திலே விதைக்கின்ற தீமைகளை பற்றி நாம் சிந்திப்போம். ஆனால் இன்று இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நாமும் கூட எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு இருக்கின்ற மனிதர்களின் உள்ளத்திலே வாழ்விலே எதை விதைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இறை மகனுக்குரிய மானிட மகனுக்குரிய சொந்த பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, நல்லதை விதைக்கின்ற நல்லவர்களாக இருக்கின்றோமா? அல்லது தீமையை, பகைமையை, போட்டி மனப்பான்மையை விதைக்கின்ற தீயவனின் கைக்கூலிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்யவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி என்றால் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நல்வழிப்படுத்துகின்ற, அவர்களை நேரிய வழியில் இட்டுச் செல்கின்ற, அவர்களுக்கு நன்மை செய்கின்ற நல்லவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். எப்போது நாம் களையை விதைப்போம்? பகை உணர்வு வருகின்ற பொழுது, பிறரை நாம் வெறுக்கின்ற பொழுது, பிறருடைய முன்னேற்றத்திலே பொறாமை கொள்ளுகின்ற பொழுது, பிறருடைய வளர்ச்சிக்கு நம்ம உள்ளத்தை பாதிக்கின்ற பொழுது, வெறுப்பு மனப்பான்மை இருக்கின்ற பொழுது நாம் களைகளை விதைக்க ஆரம்பிக்கின்றோம். எப்படி? அவருடைய பெயரை கெடுப்பது, அவர்களுக்கு வருகின்ற நன்மைகளை தடுப்பது, அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது, அவர்கள் செய்கின்ற நன்மைகளை திரித்து கூறுவது, அவர்களை பிறருக்கு முன்னால் தலைகுனிய வைப்பது, இவையெல்லாம் நாம் விதைக்கின்ற களைகள். ஆகவே இந்த நாளில நாம் எத்தனை முறை
பிறருடைய நன்மைகளை பேசுவதற்கு பதிலாக, பிறருக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக, பிறரை புகழ்ந்து பேசுவதற்கு பதிலாக பிறரை இகழ்ந்து பேசி இருக்கின்றேன், பழித்து பேசி இருக்கின்றேன், பிறரை அவமானப்படுத்தி இருக்கின்றேன், பிறரை குறை கூறி இருக்கின்றேன், குற்றப்படுத்தி இருக்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாமும் கூட இந்த சாத்தானின் கைக்கூலிகளாக இத்தகைய பொறாமையிலே, காய்மகாரத்திலே, போட்டி மனப்பான்மையிலே, வெறுப்பிலே, வஞ்சத்திலே நாம் வாழ்ந்திருந்தோமெனில் நாளிலே இறையருளை கேட்போம். விதையும் களையும் இணைந்து வளர்ந்து வருகின்றன. அதை பார்க்கின்ற அந்த ஊழியர்கள் உடனே தலைவரிடம் என்ன சொல்லுகின்றார்கள்? அதை நாங்கள் பிடுங்கி எரிந்து பெறவா, உன்னுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி கேட்கின்றார்கள். அந்த இடத்துல அவர்கள் நல்ல விதையை விதைத்தார்கள், களையும் சேர்ந்து வருகின்றது. அப்பொழுது அந்த இடத்திலே அதை எப்படி நிவர்த்தி, உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஊழியர்களுடைய மனப்போக்காக இருந்தது. பெரும்பான்மையின் சமயங்களிலே இப்படி உடனடியாக நாம் செயல்பட முயற்சிக்கின்ற பொழுது அதன் பின் விளைவில் நாம் சிந்தித்து யோசித்து பார்க்க மாட்டோம். அப்படி நாம் யோசித்து பார்க்காமல் செய்கின்ற பொழுது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி எல்லா காரியங்களும் அவசரப்பட்டு செய்துவிட்டு அதனால் வருகின்ற பின் விளைவுகளுக்காக நாம் மனமுடைந்து போயிருந்திருப்போம். பரிசேயர்கள் செய்து இதுதான். இயேசு அவர்களிடம் இருக்கின்ற அந்த குறைகளை சாடுகின்ற பொழுது, அவரிடம் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு உண்மையை உணர்வதற்கு பதிலாக எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். எனவே அவர்கள் இயேசுவின் அருளை இறுதி வரை பெற்றுக் கொள்ள முடியாமல் போயிற்று. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே நம்முடைய பலவீனத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் எனில் இறைவன் சொல்லிக் கொடுக்கின்ற இரண்டாவது பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பலவீனங்களை அறிந்து எத்தகைய கலைகள் என்பதை நாம் உணர்ந்து அதனுடைய பின் விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து முழுமையாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் நேரத்தையும் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வழியாக யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. நல்ல விதைத்தான் விதைக்கப்பட்டதானால் களையும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அதை அந்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கே அவர்கள் அதை ஜீரணிக்க முடியவில்லை. நல்லதை தானே விதைத்தோம், எப்படி தீமை வந்தது என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அந்த நில உரிமையாளரோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இது வாழ்க்கையின் யதார்த்தம். நிலத்தில் நிச்சயமாக களை வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் மகிழ்ச்சியும் கண்ணீரும் இரவும் பகலும் என்று சொல்லி இவை எல்லாம் நம் வாழ்க்கையிலே மாறி மாறி வந்து கொண்டிருப்பவை தான். இந்த யதார்த்தத்தை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கான, அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை நம்மால் காண முடியும். இந்த யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன நடக்கின்றது? நம் வாழ்விலே குற்ற உணர்வு வர ஆரம்பிக்கின்றது. குற்ற உணர்வு நம்மிலே வர ஆரம்பிக்கின்ற பொழுது என்னாகும்? மன வருத்தத்திற்கு அங்கே இடம் இருக்காது. மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை நமக்கு வராது. இதுதான் யூதாசுடைய வாழ்க்கையிலே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பலவீனத்தை குற்ற உணர்வோடு அணுகினோம் எனில் நிச்சயமாக நம்முடைய பலவீனத்தில் நம்மால் வெளிவர முடியாது. மாறாக பவுலர் மிக சிறந்த உதாரணத்தை சொல்லுகின்றார். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 14 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது உடலிலே ஏற்படுகின்ற அந்த வேதனையை, அந்த போராட்டத்தை மிக தெளிவாக பவுலர் விளக்கி காட்டுகின்றார். நான் நல்லதை செய்ய விரும்புகின்றேன், என்னால் செய்ய முடிவதில்லை. நான் தீமையை செய்யக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறேன், ஆனால் தீமையை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நானாக செய்வதில்லை, என்னுள் குடிகொண்டிருக்கின்ற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகின்றது என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அறிந்து இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் அல்லவா, யார் என்னை இந்த இழிநிலையிலிருந்து கைதூக்க முடியும், மீட்டுக் கொள்ள முடியும்? அனைத்தையும் வல்ல கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுவாரே, அதை போலவே நாம் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் கடவுளுக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். தொடக்கத்தில் நான் சொன்னதை போல 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் என் உள்ளத்தை ஒரு முள் தைத்துக் கொண்டிருக்கின்றது, நீங்காத அந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி 3 முறை ஆண்டவனுக்கு ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை நோக்கி சொன்னது, என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொல்லி. ஆம் அன்பு சகோதரமே, இதுதான் நம்முடைய பலவீனத்தில் வெளிவருவதற்கான ஒரு உன்னதமான நிலை. யதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டு
ஆண்டவர் கரங்களை நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். நம் சார்பாக ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். நமக்கு துணையாக அவர் இருப்பார். நம்முடைய பலவீனத்திலே பலமாக இருப்பார். நம்முடைய சோதனை வேளையிலே பக்க துணையாக இருந்து நம்மை தேற்றுபவராக இருப்பார். இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். நம்முடைய பலவீனங்களை எதிர்கொள்ளுவோம். எப்படி? விழிப்பாய் இருந்து, கலந்து போகாத உள்ளத்தோடு இருந்து சாத்தானுடைய சோதனைகளை வென்றெடுக்க பலன் பெறுவோம். இரண்டாவதாக, எதிர்ப்பை காட்டுவதற்கு பதிலாக அதன் உண்மைத்தன்மை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை ஆண்டவரிடம் கேட்போம். மூன்றாவதாக, யதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவனிடம் தஞ்சம் புகுவோம். ஆண்டவனை துணையாக அழைப்போம். அன்பு சகோதரமே, இப்பொழுது ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கின்ற இடத்துல கண்களை மூடி, உங்களிலே அழகையாலோ இந்த அகிலத்தாலோ விதைக்கப்பட்டிருக்கின்ற களைகள் என்ன என்ன, உங்களுடைய பாவ சார்புகள் என்ன என்ன, எந்தெந்த பாவத்திலே நான் அடிமையாக வீழ்ந்து கிடக்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இதோ பொறுமையுள்ள கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரிடமை ஒப்படைப்போம். தகப்பனே, இந்த பலவீனங்களோடு, இந்த இயலாமையோடு, இந்த குற்ற உணர்வுகளோடு, இந்த குறைபாடுகளோடு இதோ முன்னால் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஆண்டோடைய இரக்கத்திற்காக மன்றாடுங்கள். பவுலுடைய ஜெபித்ததை போல கடவுள் பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் நமக்கு சொல்லுவார். என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொல்லி இறை துணையை பெற்றுக் கொள்ளுவோம். இறை துணையோடு நம்முடைய வாழ்வின் பலவீனங்களை எதிர்கொள்ளுவோம், வென்றெடுப்போம், இறைவனுடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பலவீனமான பாத்திரமாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே அழைத்திருக்கின்றேன். எங்களுடைய பலவீனத்தில், எங்கள் இயலாமையில் நீ பலமாய் செயல்பட தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் சொன்ன தேவன் நீர் அல்லவா? உன்னை நான் ஒருபோதும் திக்கற்றவளாய் விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா? உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவருக்கு பலன் கொடுத்தருளும். ஆண்டவரே, தன் உள்ளத்திலே அழகையால் விதைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவித நஞ்சுக்களை வேரோடு பிடுங்கி எறிகின்ற அருளையும் ஆற்றலையும் பிள்ளைகளாக எங்களுக்கு தார். எங்களையும் எங்கள் வாழ்வின் நிலைகளையும் அறிந்து கொள்வதற்கான தூய ஆவியின் வல்லமையின் கிருபையை தாரும். தூயாவின் வல்லமையால் எங்கள் உள்ளத்திலே, எங்கள் வாழ்விலே இருக்கின்ற களைகளை, நச்சுக்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவும், ஒவ்வொரு அருட்சாதன வழியாக எங்கள் வாழ்வின் நிலைகளை உணர்ந்து உம்முடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை தேடி வந்து எங்கள் பலவீனத்திலிருந்து வெளிவருவதற்கான அருளையும் அதை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.